கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேச போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய அடையாளம் என்ன? போன வீடியோலையும் நான் பேசினேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? ஃபர்ஸ்ட் பண்புகளை போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆவிக்குரிய காரியங்களும் இருக்கிறதான ஆர்வம், கியூரியாசிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த காலை வேளையிலும் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழுகிறேன், அப்படி வாழணும்னா எனக்குள்ள இருக்க வேண்டிய பண்பு என்ன? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு வேண்டிய பண்பு என்ன? இரண்டாவது பண்பை பற்றி இந்த காலை வேளையில் நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். அதுவும் நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நிக்கோதேமை 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-15 வயசுலும் நிக்கோதேமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் நம்ம பார்த்தோம். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஒரு 6 அதிகாரம் நிக்கோதேமு தென்படவே மாட்டார். நீ நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் 50, 51, 52 இந்த வசனங்கள் தான் தென்படுவார். நான் ஃபர்ஸ்டே போன வீடியோலயே சொன்னேன், இந்த ஆத்தர் யோவான் இவர் ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த கேரக்டர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அடைமொழியை அவர் கொடுத்திருக்கார். ரா காலத்தில் வந்த நிக்கோதேமு அப்படின்னு. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 50, 51 ஆகிய வசனங்கள். ராத்திரி அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். சொல்லுகிறது யார் என்று கேட்டால் நிக்கோதேமு ஒரு ஆசாரியன். அவர் ஆலோசனை சங்க தலைவர். அவர் ஆலோசனை சங்க தலைவர். மூன்றாவதாக அவர் யார் என்று கேட்டார், அவர் ஒரு வசதி படைத்தவர். இந்த ஆலோசனை சங்கத்துல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசிரியர்கள் இருப்பாங்க. 71 பேர். அதில் இவரும் ஒருவர். அவருடைய வேலை என்னன்னு கேட்டா, டு ஆக்ட் அஸ் சுப்ரீம் கோர்ட். எல்லாத்துக்குமே நியாயம் தருகிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக ஆக்ட் பண்ற ஒரு கவுன்சில் அது. அந்த கவுன்சில் இவரும் இருக்கிறார். பிரதான ஆசிரியர் இயேசு சேவகர்களை கூப்பிட்டு போய் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அவங்களால பிடிக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து அப்படி பேசுகிறார். அப்போ சேவகர் சொல்லுங்க, எங்களால பிடிக்க முடியல. அப்போ ஹை பிரீஸ்ட் கேட்கிறாரு, பிரதான ஆசாரியன் கேட்கிறாரு, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்கிறார். அதுக்கு சேவகர்கள் சொல்லுகிறார்கள், சேவகரிடத்தில் பதில் இல்லை. அப்பொழுது நிக்கோதேமு திரும்பி இந்த இடத்துல தென்படுகிறார். அந்த ஃப்ரேஸ் பாருங்க, ராக்காலத்தை அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கோதேமு. சேம் நிக்கோதேமஸ் which we have seen in the chapter 3. அதே நிக்கோதேமு தான் இவருக்கு இப்போ ஒரு போல்ட்னஸ் கிடைச்சிருக்கு. அந்த கவுன்சில எல்லாரும் இயேசு கிறிஸ்து அகெயின்ஸ்டா பேசணும். இவர் இயேசு கிறிஸ்து அகெயின்ஸ்டா பேசல, இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணுகிற, இயேசு கிறிஸ்துவுக்காக வாதாடுகிறார். இவரோட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒருவனை தீர விசாரிக்காம அவனை கைது பண்ணுவது நியாயமா? அதுதான் நம்ம நியாயப்பிரமாணம் சொல்லி தருதான் நினைக்கிறேன். இந்த விதமான ஒரு கட்ஸ், ஒரு தைரியம் அவருக்கு எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு நம்ம பார்க்கணும். எங்க கிடைச்சிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவரோட கான்வர்சேஷன்ல பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசித்தா நமக்கு புரியும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்ற அந்த வேர்டு அவன் ஸ்ட்ராங்கா பிடித்துக்கொண்ட பொழுது அந்த வேர்டுக்கு அவன் முன்னுரிமை கொடுத்தான். இந்த கால வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்னவென்று கேட்டால், நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டும். தேவனை முன்னிலையில் வைக்க வேண்டும். இந்த முன்னுரிமையை நம்ம சாதாரணமாக நிறைய நேரத்துல கருதுறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அம்மா பசங்க எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அவங்க லஞ்ச் எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அம்மா ஃபோன் எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா எப்பொழுதுமே கரெக்டாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்களே, இன்னைக்கு ஏன் லேட் ஆகுது, சரி ஏதோ ஒரு வேலையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அந்த கேப்ல அவன் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கேருந்து அம்மான்னு கத்துறான். அம்மா ஃபோன் பேசிட்டே இவர சண்டை வருது. நான் தான் எடுத்து வச்சுட்டேன், நீ எடுத்து வைக்கிறதுக்கு என்ன, ஏன் நீங்க எப்பயுமே எடுத்து வைப்பீங்க, இப்போ ஏன் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சண்டை வரும். இதே சண்டையில அவங்க அந்த பையன் சைக்கிள் எடுத்து ஸ்கூலுக்கு போகும். ரெகுலரா இருக்கும்போது இருக்க டிராஃபிக் தான். அந்த டிராஃபிக்ல நல்லா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்க பையன், ஜாலியா போயிட்டு இருக்க பையன் இந்த கோவத்திலே போகும்போது, என்ன இந்த டிராஃபிக், என்ன இது ரோடுன்னு அப்படின்னு ரோடு கவர்மெண்ட் எல்லாரும் திட்டாங்க. அதே மோட்ல நம்ம ஸ்கூலுக்கு போய் அந்த பையன் உட்காரும் போது அவங்கள பார்த்து யாராச்சும் பேசும்போது ஒரு சண்டை வரும். இது எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா, அங்க ஏற்பட்டதான அங்க மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டி. வீட்டுல மிஸ்பிளேஸ் அம்மா அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கரெக்டா வச்சிருந்தா
ஃபோன் அப்புறமா பேசியிருக்கலாம், இல்லை அல்லது பையன் வந்து இல்லாமல் தான் ஃபோன் பேசுகிறாங்க, நமக்கு லேட் ஆகுது, அந்த பையன் எடுத்து வச்சிருந்தா இது எதுவுமே வந்திருக்காது. பல நேரங்களில் இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணாததுனால நம்ம ஃபிசிக்கலாகவும் அதை நம்ம அஃபெக்ட் பண்ணுது, எமோஷ்னலாகவும் அஃபெக்ட் பண்ணுது. எமோஷ்னலாக எப்படி அஃபெக்ட் பண்ணுது? கோபம். இந்த கோபம் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது? ஃபிசிக்கலாக தலைவலி. ஸோ நம்ம மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டினால அது நம்ம நிறைய நேரத்தில் சாதாரணமாக நினச்சிக்கணும், அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆண்டவரை முன்னிலைமை வைக்காமல் இருக்கிறதுனால கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணும்போது ஆண்டவரை முதல் வைக்காம பொருளையோ பணத்தையோ நபரையோ முன்னே வைக்கும்போது அங்கே ஒரு கிளாஷ் இருக்குது. நிக்கதோமுடி அப்படி பண்ணவில்லை, நிக்கதோமும் அப்படி பண்ணவில்லை. மாறாக நிக்கதோமும் எல்லாருமே அகெயின்ஸ்டாக இருந்தாலும் நிக்கதோமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை முன்னிலைமையாக வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்கன்னு நீங்க இந்த காலை வேளையில யோசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களுக்கும் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்னவென்று கேட்டால், ப்ரையாரிட்டைசிங் காட் அஸ் ஃபர்ஸ்ட். நீங்க யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்கன்னு இந்த காலை வேளையில யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கு. கண்களை முடிச்சு பண்ணுவோம். நீங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தேவரீர், இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் எதை முன்னுரிமையாக வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர், ஒவ்வொரு நாளும் உண்மையை நாங்கள் முன்னுரிமையாக வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு அலுவலிலும் கர்த்தர் நீர் அவங்களோடு இருந்து ஒவ்வொரு அலுவலும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.